எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் வார்த்தை போரானது மிகவும் உச்சகட்டத்தில் சென்று கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை அவர்களை விமர்சிக்க, பதிலுக்கு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்கன்னு சொல்லிட்டு உச்சகட்ட மோதல்ல சென்று கொண்டிருக்கிறது. அதனை பற்றி முழுவதுமாக பார்க்கலாம். திண்டுக்கல் மோகனின் கனிவான வணக்கங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை தன்னுடன் பயணித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உழைத்த மூத்த தலைவர்களை, எடப்பாடி பழனிசாமி அவர்களால் விலக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சிச்சே பழகிட்டார். அப்படித்தான் அவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வேளையில 2019 பாஜகவினுடைய கூட்டணி வேணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை தொடர்ச்சியாக விமர்சித்து வந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலையை? அவர் அரசியலில் நேரடியாக உயர்ந்த பதவிக்கு வந்துட்டாரு. அவருக்கு முன்னாடியே எத்தனையோ மூத்த தலைவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அந்த பதவிக்கு வர்றதுக்கு தகுதியானவங்களா இருந்தாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அங்கே அமர்ந்துக்கிட்டு அந்த வேலையை சரியா செய்யலை என்பது போல இவர் விமர்சனத்தை முன்வைத்தார். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? நான் கிளை கழக செயலராக இருந்தேன், ஒன்றிய பொறுப்பில் இருந்தேன், மாவட்ட பொறுப்பில் இருந்தேன், மாநில பொறுப்புக்கு போனேன், அதற்கு பின்பு தான் பொதுச் செயலரான, அதே போல சட்டமன்ற உறுப்பினரான, நாடாளுமன்ற உறுப்பினரான, அதற்கு பின்பு அமைச்சரான, அதற்கு பின்பு தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விளக்கத்தை அண்ணாமலை அவர்களுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தார். இப்போ அதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்கும் விதமாக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரா? 4 செவுத்திற்குள்ளாக டெண்டர் முறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக ஆக்கப்பட்டார். அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை விமர்சனம் செய்யலாமா? எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் ஆரம்பம் என்ன என்று தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிற வரைக்கும் அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம், புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காத்த இந்த இயக்கம், வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில தான் அதிமுக பயணிக்கும். அப்படின்னா 4வது இடம் கூட அதிமுக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஏறக்குறைய அவர் சொல்வது உண்மைதான். ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும், முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுக்க வேண்டும், ஆழமாக சிந்தித்து எடுக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு என்ன வேண்டுமோ, தற்சமயம் தனக்கு ஒரு முடிவு வேணும், தற்சமயம் நமக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா அதற்கேற்றால் ஒரு முடிவு எடுக்கக்கூடியவர். 2019 பாஜக கூட்டணி எனக்கு வேணும்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்று மிகப்பெரிய வெற்றியை பெறாவிட்டாலும் கூட 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி மீண்டும் அமைந்திருந்தால் ஏறக்குறைய 35 தொகுதிகளுக்கு மேலே இது வெற்றி பெற்றிருக்கலாம். அதைத்தான் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதை ஏற்கும் விதமாகத்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த அந்த சமயத்திலேயே முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்களும் அந்த கருத்தை சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பாஜக கூட்டணி போட்டிருந்தா ஏறக்குறைய 30 தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் ஜெயிச்சிருப்போம்னு சொல்லிட்டு. ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை வெற்றி என்பது அவருக்கு தேவையில்லை. தனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, தன் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை திமுக கையில் எடுத்துவிடக்கூடாது. அதற்காக திமுகவோடு ஒரு ரகசிய உறவை வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதை மேலும் உறுதி செய்யும் விதமாக தான் இன்றைய தினம் கே.பி. முனுசாமி அவர்கள் கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்றாரு? ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டாலின் அவருடைய தூண்டுதலின் காரணமாகத்தான் துரைமுருகன் அவர்களை போன்ற மூத்த அமைச்சர்கள்லாம் வழிவுடன இளைஞர்களுக்கு அப்படின்னு பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கே.பி. முனுசாமி அவர்கள் சொல்றாரு. திமுகவில் யார் இருந்தா என்ன, எந்த அமைச்சர்கள் இருந்தா என்ன, எந்த தலைவர்கள் இருந்தா என்ன, நம்மளுடைய கட்சியை இங்கே நாளாக செதறி கிடக்கிறது. மீண்டும் 2026 ஆட்சிக்கு வருமா என்று தெரியல. அப்படிப்பட்ட வேலையில் கே.பி. முனுசாமி அவர்கள் தன்னுடைய சமூகத்தைச் சேர்ந்த துரைமுருகன் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார். இப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சார்ந்த நபர்களும் திமுகவுடன் ரகசிய உறவு வைத்துக் கொண்டு அதிமுகவை அழிச்சு கொண்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் வெகுண்டெழுந்துட்டாங்க. 2026 ஒருங்கிணைந்த அதிமுக வேணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையா இருக்காரா? அவரை விட்டுருங்க, அவரை விட்டுட்டு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க, பிரிந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்று சேருங்க, மீண்டும் அம்மா அவருடைய ஆட்சியை கொண்டு வாங்க. இதுதான் தொண்டர்களுடைய எண்ணமாகவும் அவருடைய சொல்லாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சியாக இருந்து செயல்படுவதும் இல்லை, ஆளும் கட்சியாக வருவதற்கான முயற்சிகளும் எடுப்பதும் இல்லை. இதையெல்லாம் வெட்ட வெளிச்சத்திற்கு தெரிந்துவிட்டது. நன்றி, வணக்கம்.